இந்த சன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மள புரொடெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான சன் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூவி பிளாக்கிங் லென்ஸ்னு இருக்கும். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா, 100% ஆஃப் யூவிஏ ரேஸ் அண்ட் யூவிபி ரேஸ் இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும். இது ஃபில்டர் பண்ணனால நம்மளோட ஐயும், அதை சுத்தி உள்ள ஸ்கின்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவென்ட் பண்ணும் இந்த சன் கிளாஸஸ். இந்த பிரைட் கண்டிஷன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சன்னால பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்கும். இந்த கிளார் அடிக்கிறனால என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சன் கிளாஸஸ் போடும்போது அந்த கிளார் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. நீங்க இந்த யூவி ரேஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக சன் கிளாஸஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சன் கிளாஸஸ்ல UV 40ங்கிற லேபிள் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த சன் கிளாஸஸோட பிளாக் வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா அப் டு 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கணும். நம்ம சூஸ் பண்ற சன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஃபுல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது சில சன் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடு ஐஸ்ல வந்து கவர் பண்ணிருக்காது. ஆனா இந்த யூவி ரேஸை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக நம்ம பை பண்ண போற சன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன் வந்து இந்த ஐ சைடெல்லாம் கவர் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டான யூவி ரேஸை வந்து பிளாக் பண்ணும்.